கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த அந்த காலை பொழுதிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் மிக தெளிவாக திட்டவட்டமாக நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கும் சபைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மிக பெரிதான ஆசீர்வாதத்தை தரும்படியாக தருகிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல வியாழக்கிழமை இரவு என்னுடைய பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இரவு ஒரு 10-10:30 போல நான் படுக்க சென்றுட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில எங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. அதுக்காக நாங்கள் பிரயாணப்படுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணணும். காலையிலே ஒரு 5 மணிக்கு கிளம்புனாதான் 6 மணிக்கு நம்ம பிரயாணப்படணும் அப்படின்ட்டு எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டிருந்தோம். அதனால சீக்கிரமா படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டேன். படுக்கும்போது நல்லா தூக்கமே வரல. பொதுவாக என்னோடு கூட தூக்கம் வரல அப்படின்னாலே ஆண்டவர் என்னோடு கூட ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சது. நான் நினைத்தேன் என்னுடைய இந்த பிரயாணத்துல தான் ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தேன். நான் உட்காரும் போது ஆண்டவருடைய திட்டத்தை தெளிவாக உடனே சொல்வது உண்டு எப்போதுமே. ஆனா அன்றைக்கு ஒரு 11:30 மணிக்கு 11:15 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தேன் இரவு. அது போய்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபை, ஒரு ஜெப ஆவி அபிஷேகம் அப்படியே ஊற்றப்பட்டதை நான் பார்த்தேன். போய்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல வரான்னு தெரியாதனால நான் அடுத்து ப்ரேயர் பாயிண்டா நான் பாட்டு என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளுக்கும் ஜேசமி யூடியூப் சேனல்ல இருக்கிறதான நேசிக்கிறதான பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எல்லா காரியத்துக்கும் நான் பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போய்கொண்டே இருக்கு. அதிகாலை 3 மணி அளவில் ஆண்டவர் ஜெபத்துல எனக்கு அது வரைக்கும் இந்த ஜெபம் எப்படி எந்த டயத்துல போச்சுன்னே தெரியல. ரொம்ப போய்கிட்டே இருக்காது அந்த ஜெபம். அதை எப்படி விவரிக்க என்னால் முடியல. அந்த ஜெபம் அப்படி போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது 3 மணி போல எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஜெபிக்கும் போது ஒரு தரிசனம். நான் ஒரு பார்க்ல ஒரு கார்டன்ல இருக்க மாதிரி இருக்கேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு 3 நபர்கள் வருகிறார்கள். அந்த 3 என்னை நோக்கி தான் வர்றாங்க. அவங்களை பார்க்க மிகவும் அழகு உள்ளவங்க. அவங்க அதாவது அப்படி ஒரு முகத்தை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குறேன். அந்த முகத்தெல்லாம் லேசில் மறக்கக்கூடிய முகமே கிடையாது. அதாவது எப்படின்னா லைஃப் லாங்கா அந்த முகம் எப்போதுமே என் கண்ணுக்குள்ளாகவும் இருதயத்துக்குள்ளாகவும் இருக்க முடியாத ஒரு முகம். அவங்க 3 பேரும் கிட்ட வந்துட்டு உட்காந்து என்னோடு கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் அதனால உனக்கு என்ன வேணும் அப்படிங்க. அல்லேலூயா. என்ன வேணும் அப்படிங்க. என்ன அந்த 3 நபர்களை பார்த்த உடனே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஓரளவு என்னால கணிக்க முடிஞ்சது. உடனே அதுல பிதாவாகிய தேவன், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு கைகாலம் புரியவே இல்லை, வாயே திறக்க முடியல. என்ன கேட்கறது, என்ன கேட்கறதுன்னே தெரியல, வாயே திறக்கல.
கொஞ்ச நேரத்துல நானே முடிவு பண்ணிட்டு சரி எப்படியாவது கேட்டுருவோம்னு சொல்லிட்டு வாயை திறக்க போனேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே என் வாயை அப்படியே மூடிட்டார். வாய் திறக்காதார். அல்லேலூயா. ஏன் அப்படி செஞ்சார்னா, நம்ம கேட்டா கொஞ்சமா கட்டுருவோம். அல்லேலூயா. நம்ம கேட்டா நினைச்சுவோம் சும்மா சாதாரணமா உன்னை போய் கேட்போம். என்ன கேட்போம்? இதை கூட அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதை மட்டும் கேட்டுருவோம். ஆனா எதிர்கால திட்டத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அவரே கொடுக்கட்டும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் என்பபடியாக பரிசுத்த ஆவியான் என்னுடைய வாயை பொத்திட்டார். பொத்துன உடனே கொஞ்ச நேரத்துல அவர் அப்படி பார்த்துட்டு உடனே நான் ஒரு ஆசீர்வாதம் தாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையிலே நமக்கு சொல்லப்படிதான வார்த்தை அதுதான். அந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன உடனே நான் ரொம்ப கூர்ந்து பார்க்கிறேன். என்னுடைய கண் ரொம்ப கூர்மையா இருக்கு. அதுக்குள்ள பார்க்கும்போது என்னை அறியாமலேயே அந்த தரிசனத்துல அழுகிறேன். அந்த தரிசனத்துல ஆனந்த கண்ணீரால் அழுகிறேன். அழுத உடனே அவர் சொன்னாரு, உனக்கு ஆசீர்வாதம் இந்த 3 பேரிடம் இருந்து உனக்கு ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு வரும். ஏன்னா உனக்கு இந்த 3 பேரிடம் இருந்து இந்த ஆசீர்வாதம் வாங்காம பரலோகத்துல நீ உள்ள போக முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு உன்னோடு கூட இருக்கும். நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லி மறைஞ்சு போனார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ இந்த வசனம் பொதுவா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வசனம் தான். நம்ம பிரசங்கம் பண்ணி கடைசி முடிக்கும் போது எல்லா ஆராதனையிலும் முடிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அது நிமித்தமாய் தான் நமக்கு பரலோகம் போக போறோம். அதுதான் நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாக தேவன் நமக்கு அந்த வசனத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு, அந்த அன்பு என்கிறதான ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைங்கிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கு. இந்த பிதாவினுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நமக்குள்ள இருக்கும்படியாக அந்த 3 ஆசீர்வாதம் நமக்கு எப்போவெல்லாம் வரும்போதோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருத்துவ தேவன் அவர் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த தனித்தன்மையில தான் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு காலத்துல இந்த மூன்று பேரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் கலந்து பழைய இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக இருந்து ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நேரடியாக பேசினார், பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக பேசினார், வார்த்தை மூலமாக இயேசு கிறிஸ்துவும் நேரடியாக பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்
இந்த பூமியிலே மனுக்குலமாய் மனிதனாய் இறங்கி இந்த ஜனங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்த வேண்டும் என்ற உரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு அவர் இந்த பூமியிலே வந்து வளர்ந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில இருந்து அவர் பரலோகத்துக்கு பறந்து போறதுக்கு முன்னால யார என்ன சொன்னாரு, நான் உனக்கு கூடையே இருக்கும்படியாக தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், உனக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன், அவங்க உன்னைய பரலோகத்துக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முழுக்க அது விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க முடிஞ்சா பாத்துக்கோங்க. அல்லேலூயா. தேற்றரவாளன் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியான் நம்மளோடு கூட இருந்து கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துக்கிறார். நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து தானே கேட்க போறோம். உண்மைதான். நீங்க எல்லா ஜெபமும் எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துட்ட தான் நீங்க சொல்ல முடியும். இந்த பூமியில உங்களுடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், கண்ணீர்கள், பெருமூச்சுகள், உங்களுடைய எல்லா கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்ல போறீங்க? இயேசு கிறிஸ்துட்ட தான் சொல்ல போறீங்க. இந்த இயேசு கிறிஸ்து கையில கொண்டு போவதற்கு யார் உதவி செய்ய போறா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட கொடுக்கப்பட்ட ஒரு மனுவை அவர் என்ன செய்ய போறாரு? பிதாவாகிய தேவனிடத்தில கொடுத்து பிதாவினுடைய உத்தரவை, ஆசீர்வாதத்தை வாங்கி அதை செயல்படுத்துமாறு பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேண்டுத விண்ணப்பத்தை இயேசுட்ட கொடுக்கிறோம். இயேசு, நான் எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கேன், என் பிள்ளை, இந்த பிள்ளை, என் மகன், நீ இந்த பிள்ளைக்காக நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவளுடைய இருதய வாஞ்சைகள், இந்த வேண்டுத விண்ணப்பம் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் அப்ரூவ் வாங்கி, அதான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி இயேசுட்ட கொடுத்து இயேசு மூலமா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தும்படியாக அவர் கையில ஒப்படைக்கிறார். அதன் மூலயமா தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்மளுடைய அதனால்தான் நம்ம ஜெபத்துல பிதாவேன்னு ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதை நல்லா தெரியும். இதுதான் திருத்துவ தேவனுடைய சபை. அல்லேலூயா. இந்த 3 பேரும் கலந்து வரணும். நம்ம ஒரு சபைன்னு சொன்னா இந்த 3 தனித்தன்மை நமக்குள்ள காணப்படணும். பிதாவாகிய தேவனுடைய தனித்தன்மை காணப்படணும், இயேசு கிறிஸ்துடைய தனித்தன்மை காணப்படணும், பரிசுத்த ஆவியானுடைய தனித்தன்மை நமக்கு காணப்படணும். இதுலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பிதா மட்டும்தாங்க, இந்த பூமியில எல்லாருமே ஒரே தெய்வம் தாங்க, அவர் ஒரு தான், நமக்கெல்லாம் 2வதுதான் இயேசு கிறிஸ்துலாம் தீர்க்கதரிசிங்க, அவர் 2வதுங்க, பரிசுத்த ஆவிலாம் கிடையாதுங்க, பிதாவின் ஆவி தாங்க பரிசுத்த ஆவி, வேற ஆவிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சிலர் அப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணது உண்டு. அது ஒரு குரூப்பு அப்படி போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஓன்லி ஜீசஸ் சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்காங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்கு. இன்றைக்கு காலையில கூட எங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பழக்கப்பட்டதான ஒரு சகோதரர் தான் இன்னைக்கு காலையில அவங்க பத்திரிகை கொடுக்க முடியாது, கல்யாண பத்திரிகை கொடுக்க முடியாது, எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க குடும்பத்துல இன்னொரு சகோதரன் உண்டு, அந்த சகோதரனை பற்றி நான் கேட்டேன், இந்த சகோதரன் எங்க இருக்கிறாங்க, இப்ப எப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல. நல்லா போயிட்டு இருந்தாங்க பாஸ்டர், திடீர்னு எப்படி ஒரு தவறான சத்தியத்துல ஓன்லி ஜீசஸ்ன்னு சொல்லி சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து அது கொஞ்ச நாளைக்கு அங்க போன மாதிரி இருந்துச்சு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னே எங்களுக்கே தெரியல. ஊழியத்தை மறுதளிச்சு ஊழியத்தை விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு, குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுட்டே போயிட்டாரு அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. நாம ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலதான் இன்னைய வரைக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
விசேஷமா நமக்காக அடிக்கப்பட்டனால, நமக்காக ரத்த சொந்தனால, நமக்காக கரையும் கொடுத்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால நம்ம இயேசு விட்ட எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதனால திருத்துவ தேவனை பற்றி நல்லா தெளிவா அறிஞ்சுக்காங்க. நீங்க சபைகள்ல நீங்க போகும்போது, நீங்க சபைகள் எந்த சபைக்கு நீங்க எந்த சூழ்நிலைக்கு நீங்க போனாலும் செய்தாலும், நீங்க திருத்துவ தேவனுடைய ஆராதிக்கிறதான அவர் நடத்தப்படுகிற சபை இருக்கான்னு பார்த்து நீங்க போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த 3 வார்த்தையில தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நம்மளுடைய ஆசீர்வாதம்னா என்ன? நம்மளுடைய ஆசீர்வாதம்னா என்ன? நம்ம ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதம், நம்ம சபையினுடைய ஆசீர்வாதம் அதுலதான் இருக்கு. அல்லேலூயா. முதலாவது பிதாவினுடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. பிதாவினுடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிதாவினுடைய அன்பு என்ன தெரியுமா? சுருக்கமா ஒரு லைன்ல நம்ம சொல்லப்படனா, அவர் நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எது இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் சரிதான், அதை மன்னித்து மறந்து அன்பு கூறுறதுதான் பிதாவுடைய அன்பு. அல்லேலூயா. பிதாவுடைய அன்புனா என்னது? நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவா இருந்தாலும் அதை மன்னித்து மறந்து அன்பு செலுத்துறதுதான் பிதாவினுடைய அன்பு. அல்லேலூயா. நம்ம இந்த பிதாவினுடைய அன்பை பற்றி நம்ம சொல்றதுதான், நம்ம அது மாத கணக்குல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு குறிப்பாக தேவன் நமக்கு ஆவியான ஒரு துணையோடு கூட இன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் மனிதனை நல்லா படைச்சாரு, நல்ல எண்ணத்தோடு தான் படைச்சாரு. அல்லேலூயா. நீங்க பிரசங்கில பார்க்கும்போது அவர் நல்ல எண்ணத்துல ஆண்டவர் படைச்சாரு. ஆதாம் ஏவாளை போல மனிதன் தந்திரமாய் அவன் ஏமாற்றப்பட்டு அவன் என்ன செஞ்சான்? பாவத்துக்குள்ள விழுந்துகிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்படி வரும்போதுதான் நினிவேங்கிற ஒரு பட்டணம் என்ன நிறைஞ்சதுன்னா அக்கிரமங்களால் நிறையுது. அவனுக்குள்ள பாவம், மீறுதல் பயங்கரமா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஊர் பயங்கரமான ஊர்ரா, அது மோசமான ஊர் அப்படி சொல்லுவோம்ல. அதே மாதிரி நினிவேங்கிற பட்டணம் பயங்கரமான மோசமான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, அக்கிரமங்கள் நிறைஞ்சிருக்கு. உடனே அவர் கூப்பிட்டு, தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போ சொல்லு, என் சமூகத்துல அது பயங்கரமா எட்டிருச்சு, ஒண்ணு மணந்து உண்டு, இல்லைன்னா இந்த நினைவையை நான் கவிழ்த்து போட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார். அல்லேலூயா. நீங்க அடுத்து 3ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ என்று கூறினான். விசுவாசித்து எட்டின போது
இல்லாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் வெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நினிவே யோனா தீர்க்கதரிசியை பார்த்து, அக்கிரமம் ரொம்ப என் சமூகத்துல வந்துருச்சுப்பா, அதனால 40 நாள் உனக்கு டைம் தரேன், நீ ஒண்ணு மனம் திரும்பு, இல்லைன்னா கவிழ்த்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நினிவேயை பார்த்து அக்கிரமம் நிறைஞ்சான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா 40 நாள் டைம் கொடுக்குறப்பா, நீ மனம் திரும்பிக்கோ அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ரெட்டு உடுத்தி கொண்டாங்க. நம்ம வாசிச்சோம், ரெட்டு உடுத்தி கொண்டாங்க. ராஜாக்களும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள், அதிகாரிகள் ரெட்டு உடுத்தி கொண்டாந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் செய்த தவறு தப்பு என்று உணர்த்தப்பட்ட போது, தான் செய்த தவறு என்ன சொல்லுங்க, நான் செய்த தவறு உணர்த்தப்பட்டது. உடனே ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே தெரியாம செஞ்சிடும், மன்னிச்சுக்காங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா, தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா, அந்த யோனாவுடைய கடைசி வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாக நினைவுக்காக நான் கருதலாமல் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கும் அது வரைக்கும் என்ன சொன்னாரு, அழிச்சிருவேன், ஆக்கிரமம் அதிகமா இருக்கு, ரொம்ப முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் தொலைச்சு விடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா உண்மையிலேயே நினிவே ஜன மக்கள் முரட்டாட்டம் பண்ணவங்க, பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க. தன்னை தாழ்த்தி தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுக்காங்க, இனி தப்பு செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுக்கும் போது உடனடியா ஆண்டவருடைய வார்த்தை என்ன பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத அப்ராணி பிள்ளைங்க. அல்லேலூயா. அதுதாங்க இயேசு, அதுதாங்க பிதாவனுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க பிதாவனுடைய அன்பு. பாருங்க, அக்கிரமங்களால மனஸ்தாபப்படுகிற மனிதனுக்கு மன்னிச்சு மறந்து அன்பு செத்துரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நாம எத்தனை பேரை மன்னிச்சு மறந்து அன்பு செத்துரு சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அக்கிரமமா இருந்தா மன்னிச்சிருவோமா? நம்ம குடும்பத்துல பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப உங்களுக்கு விரோதமாய் குடும்பம் பண்றாங்க, அக்கிரமமும் பண்றாங்க, அநீதி பண்றாங்க, குடும்பத்துல உங்க சொந்த பந்தத்துக்குள்ள, நம்மளுடைய சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லுங்க, நீங்க மன்னிச்சு மறந்து அன்பு செலுத்த முடியுமா உங்களால? அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. யாருக்கு செஞ்சா, மனஸ்தாபப்படுகிறவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனஸ்தாபப்படணும். தவறுகளை, உங்க மேல இருக்க தவறுகளை குறைகளை சுட்டி காமிக்கும் போது மனஸ்தாபப்படுகிறவருக்கு தேவன் அன்பு செலுத்துற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாரா வேணா இருக்கலாங்க. அது உங்க சொப்பனமா இருக்கலாம், தரிசனத்துல இருக்கலாம், அல்லனா சத்தியத்தின் மூலயமா இருக்கலாம், நீங்க வேதத்தின் மூலயமா இருக்கலாம், பாஸ்ட் ஆகிய என் மூலயமா கூட இருக்கலாம், விசுவாசி பிள்ளைகள மூலயமா இருக்கலாம், யார் மூலயமா இருக்கலாம். ஏன் பிள்ளையாம் கழுதை கூட பேசலாம். பிள்ளையாம்கிட்ட கழுதை கூட ஆண்டவர் பேசினா, கழுதை கூட பிள்ளையாம் பேசிச்சு. அந்த கழுதை கூட பேசிருக்கலாம் உங்ககிட்ட. உங்க தவறை, உங்க பாவத்தை, உங்க குறைகளை யாராவது ஒருத்தர் சுட்டி காமிச்சிட்டாங்கன்னா உடனடியா நீ என்ன செய்யணும்? மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு மன்னிச்சு மறந்து என்ன செய்றார்? அன்பு செலுத்துறார்.
பிதாவின் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நிறைய பேர் இந்த இடத்துலதான் தவறுகளை சுட்டி காமிக்கும் போது மட்டும் தவறுகளை, அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதம் 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 சொல்லும் போது அவங்க நல்ல முகம் அப்படியே நல்ல பெருசா விரிவா இருக்கும். தவறுகளை, இந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க பாவம் செய்றீங்க, இந்த இடத்துல ஆண்டை விட்டு நீங்க விலகுறீங்கன்னு சுட்டி காமிக்கும் போது அவங்க முகம் மாறுது. அல்லேலூயா. ஆனா பிதாவுடைய அன்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னா, பிதாவுடைய அன்பு இல்லாம அவங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதமா இருந்தாலும் பிதாவினுடைய அன்பு உங்களுக்கு வேணுமா இருந்தாலும் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? மனசாவப்படுகிற இருதயம் உங்களுக்கு வேணும். ஆனா அதுல இவர்தான் நம்மளை சுட்டி காமிக்கணும், இவர்தான் சுட்டி காமிக்கணும் இல்ல, யார வேணா சுட்டி காமிக்கலாம், யார் வேணா சுட்டி காமிக்கலாம். அது ரட்சிக்கப்பட்டவனும் சுட்டி காட்டலாம், ரட்சிக்கப்படாதவனும் சுட்டி காமிக்கலாம். உன்னுடைய தவறே பாவங்களை சுட்டி காமிக்கலாம், யாரு வேணா சுட்டி காமிக்கலாம். நான் சொன்ன போல மிருகம் கூட உங்களுக்கு சுட்டி காமிக்கலாம். மனசாவப்படும். இந்த இடத்துல நீங்க தவறு செய்தது உண்மையானால், பாவம் செய்தது உண்மையானால், அந்த இடத்துல தப்பு பண்றது உண்மையானால் நீங்க உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது பிதாவுடைய அன்பு மன்னிச்சு மறந்து அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காலையில வந்திருக்கிற உங்களுக்கும் கூட தேவன் பிதாவினுடைய அன்பு நமக்கு தருகிறார். ஏன்னா நம்ம பூரண பரிசுத்தவான் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம அப்படி இருந்தோம், பாவத்துக்குள்ள இருந்தோம். ஆண்டவர் ஈவாய் இரக்கமாய் நம்மளை முன்குறித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிச்சு மறந்து பிதாவைய தேவன் தாம் பிள்ளைகளை தவறுகளை மன்னிச்சு அரவணைச்சு கொண்டு போற தகப்பனை போல அவர் தகப்பனா இருந்து நம்மளை அரவணைச்சு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு தேவை இருக்கு பிரியமானவர்களே. அவருடைய கிருபை நம்ம இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்து ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது, பரலோகத்துக்கும் நம்ம போக முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு தேவை இருக்கு. அதாவது அந்த கிருபை என்னன்னா, தகுதி இல்லாத நமக்கு தகுதிப்படுத்துறதுதான் கிருபை. அல்லேலூயா. தகுதியே இல்லாத நமக்கு தகுதிப்படுத்துறதுதான் அவருடைய கிருபை. நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தினுடைய வல்லமை தான் கிருபை. அல்லேலூயா. நமக்காக சிந்தினால வெளியேறப்பட்ட கரையும் கொடுக்கப்பட்ட யாரும் நமக்காக கொடுக்க கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக ரத்த சிந்தினால அந்த ரத்தம் தான் நமக்கு கிருபையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க எபேசியன் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஈவு. அல்லேலூயா. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம். நாளைனா நம்ம இந்நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிப்போம் சொல்லுங்க? இந்நேரம் என்ன பண்ணிப்போம்? ஏதாவது டிவியில உட்காந்து பட்டிமன்றத்தை கேட்டுட்டு இருப்போம். பசங்கன்னா இந்நேரம் எங்கேயாவது சுத்தி பார்க்க தண்ணி அடிக்க அங்கன்னு சுத்திட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ஜாய் மூட்ல சுத்தி தெரிஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியெல்லாம் அது சுத்திருமோ, அது நரகத்துக்கு கொண்டு போயிரும். நீங்க வா உன்னைய பல்லவத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ஈவா இரக்கமாய் கிருபையினாலே ரட்சிப்பை கொண்டாந்திருக்காரு. அல்லேலூயா. நீங்க 1ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவர் இயேசுனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால
பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நம்ம பாவத்துல சிக்கி கிடந்தப்ப அவருடைய இரத்தத்தினால மீட்டு எடுத்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அடுத்து அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணார். அந்த கிருபை என்ன செஞ்சுச்சான்? அப்படியே பெருக செஞ்சிருச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆலோசனை கொடுத்துச்சு, அது புத்தி சொல்லுச்சு, அஞ்ஞானத்தினால ஒண்ணு என்ன செஞ்சிச்சு? பெருக செய்தது. அல்லேலூயா. அந்த கிருபை பாவ மன்னிப்புங்கிறதான மீட்பை கொண்டாந்தது, ரட்சிப்பு பெருக செய்தது. நீங்க 2ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால அவரோடு கூட அவர் உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யறார்? நம்மள உட்காரவும் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னும் நல்ல விளக்கமா படிக்கணும்னா வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் உட்கார்ற இடத்துல, ஆண்டவர் உட்கார்ற இடத்துல என்ன செய்றாரு? நம்மள உட்கார வைக்கிறார். நமக்கு தகுதி இருக்கா? இல்ல தகுதி இருக்காங்க? நமக்கு தகுதி இருக்கா? ஆனா தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தகுதி ஆக்குறதுதான் அவருடைய கிருபை. அதான் கிருபை. அல்லேலூயா. நீங்க அந்த பதவிக்காக யோசிச்சு பாருங்க. சில வீட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுல உள்ள கூட உட்கார வைக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா வெளியே வாசலே நிக்க வச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. உள்ள வந்து உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சோபா தேஞ்சு போயிடும், இல்லைன்னா சேர் தேஞ்சு போயிடும். ஆமா ஆமா, நிறைய குடும்பங்கள் இருக்கு. வெளியே நிக்க வச்சு யாரா இருந்தா ஓடி போயிருக்கு. ஆனா பிதாவாகிய தேவன் தகுதி இல்லாத இயேசு கிறிஸ்து தகுதி இல்லாத நமக்கு அவர் உட்கார இடத்துல நம்மளை உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு தாழ்மை பாருங்க, அவருடைய கிருபை பாருங்க, எவ்வளவு பாருங்க. அப்படியே முழுசா அவருடைய ஆசீர்வாதத்தை முழுசா நமக்கு கொடுத்ததுதான் கிருபை. அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். அல்லேலூயா. நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி முடிக்கும் போது நம்மளோடு கூட பிதாவை இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு நினைப்போம், இன்னைக்கு மட்டும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா, இன்னைக்கு மட்டும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா, இப்படி அதுதான் எனக்கு சந்தோஷம். அது சொற்ப சந்தோஷம், கொஞ்ச நாள். ஆனா நிரந்தர சந்தோஷம் பிதாவகிய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தான் நமக்கு மிக பெரிதான ஆசீர்வாதம். அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. அதுல பெருக்கம் இருக்கு, அதுக்குள்ளதான் ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு. நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதான ஞானம். அந்த ஞானம் இல்லாதனாலதான் என்ன செய்யறோம்? தொழில, மற்ற காரியத்துல, குடும்பத்துல, சபையில நஷ்டமாகிறோம். அந்த ஞானம் இல்ல. அந்த ஞானம் எங்க இருக்கு? அதுக்குள்ளதான். அல்லேலூயா. அந்த ஞானத்தையும் புத்தியும் தான் என்ன செய்யறார்? பெருக செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு ரட்சிப்பை கட்டளையிட்டு அவரோடு கூட
உட்காரவும் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மார்க் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 படிங்க. அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்தியிருக்கையில் ம் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் ம் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷர்களோடும் கூட தங்கியிருந்தார்கள். ம் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறதை ம் வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு ம் அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று ம் கேட்டார்கள். ம் இயேசு அதை கேட்டு, ம் நீதிமான்களுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் ம் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, ம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது கூட யாரெல்லாம் வந்தாங்க? பாவிகளும் எல்லாருமே, அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்க கூட ஏக்கு சாப்பிட போய் உட்கார, இவங்க அற்பமானவங்க, இவங்க கூட சாப்பிடக்கூடாது, நம்ம ஸ்டாண்டர்டா நல்ல ஸ்டாண்டர்டான ஆட்கிட்ட தான் நீ உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவருடைய தாழ்மை, அவருடைய கிருபை என்னன்னா, இதுலதான் கிருபை. ஒரு காலத்துல பாவத்திலும் அக்கிரமத்திலையும் அழிஞ்சு போயிட்டு இருந்தான நம்மளே ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உலகத்திலே மகா பெரிதான பாவியாகிய பரிசுத்த பவுல் சொன்ன பிரதான பாவியாகிய நான். அதே போல நான் சொல்றேன், நானும் ஒரு காலத்துல பிரதான பாவி தேவன் பரிசுத்தமாக்கி உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. பாவிகளாய் இருந்த நம்மளை, தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கிறதா அவருடைய கிருபை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அல்லேலூயா. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்னன்னா, உலகத்துல எல்லா இடத்திலும் பிரிவினை இருக்கும். அந்த பிரிவினையா இருந்த நம்மை ஐக்கியமாக்குறதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவினையாய் இருந்த நம்மை, பிரிவினைகளால் இருந்த நம்மை ஒன்றுபட நிக்கிறதா பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எங்க போனாலும் பிரிவினை. நீங்க கணவன் மனைவிக்குள்ள போனா பிரிவினை, குடும்பம்னு கேட்டா குடும்பத்துல இருக்க 4 பேர் இருந்தா குடும்பம், சொந்த மந்தத்துக்குள்ள பிரிவினை, வேலை ஸ்தலத்துக்கு போனா அங்கேயும் பிரிவினை, சபைக்குள்ள போட்டோம்னா மண்ணு கட்டுற பிரிவினை இருக்கு. அல்லேலூயா. நம்ம சபை கிடையாது, தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம சபையில அந்த அப்படி ஒரு சோலைக்கு இங்க இடம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரிவினை எல்லா இடத்திலையும் பிரிவினைங்கிற ஆவி இழந்துச்சு. நம்ம கடந்த அபிஷேக கூட்டத்துல கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், பிரிவினைங்கிறதான தடுப்பு சோரை உடைப்பேன். அல்லேலூயா. பிரிவினைங்கிறதான தடுப்பு சுவரை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரிவினை அது ஒரு பெரிய தடுப்பு சுவர். ஒன்றோடு ஒன்று சமாதானம் ஆகிறதுபடிக்கு அதை அனுப்பிச்சு அப்படியே பிரிச்சு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அது குடும்பத்துல அநேகர் குடும்பத்துல பிரிவினைங்கிற வார்த்தை அப்படி பிரிச்சு கொண்டு போறோம். அதுக்குதான் பரிசுத்த ஆவியான வருகிறார் ஐக்கியப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. ஐக்கியப்படுத்தும்படியாக வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டா வேற ஒரு ஐக்கியம் வந்துடக்கூடாது. இந்த நான் ஐக்கியம் எல்லாரும் நம்ம ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஐக்கியம் வரக்கூடாது. இல்லீகல்னு ஒரு ஐக்கியம் இருக்கா இல்லையா? இல்லீகல்னு ஒரு ஐக்கியம் இருக்கு. அந்த ஐக்கியத்தை நான் சொல்லல. நான் அன்பு பாராட்டணும். மனிதனுக்கு மனிதன், ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அன்பு பாராட்டணும். ஒரு பாஸ்டர்னா நினைச்சேன்னா விசுவாசிகளை அன்பு செலுத்தணும். விசுவாசினா பாஸ்டர் அன்பு செலுத்தணும். ஒரு கணவன்னா மனைவிட்டு அன்பு செலுத்தணும். மனைவினா கணவன்ட்டு அன்பு செலுத்தணும். ஒரு பெற்றோர்னா பிள்ளைகிட்ட அன்பு செலுத்தணும். பிள்ளைன்னா பெற்றோர் அன்பு செலுத்தணும். புரியுதா? இது மாத்திரமல்ல, இன்னொன்னு இருக்கு.
இந்த பிரிவினை ஆவி இன்னொன்னு இருக்கும், என்ன பண்ணு தெரியுமா, நம்மளுக்கும் ஆண்டவரையும் பிரிச்சு விட்டுரும். அல்லேலூயா. தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? நிறைய தடவை நம்மளையும் ஆண்டவரையும் பிரிச்சு அப்படி கொண்டு போயிடும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவாங்க, நான் பிரிஞ்சு அது இனிமெல்லாம் ஆண்டவரோடு கூட ஒட்டலாம் என்னால் முடியாது, ஒட்டலாம் முடியாது. ஆண்டவர் சொல்றாருப்பா, மன்னிக்கிற தேவன் நான் இருக்கிறேன். நீ எந்த அக்கிரமா இருந்தாலும் சரிதான், என் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு மன்னிங்க ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் கனெக்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. இணைப்பை கொடுக்கிறார். ஆனா நிறைய மனிதர்கள் என்ன செய்றான், இனிமெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒட்ட மாட்டேன். நீ ஒட்ட வேண்டாம், நீ ஒட்டையே வேண்டாம். நீ அப்படிதான் சொல்லுவ, இன்னைக்கு ஆண்டவர்னு சொல்லுவ, நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட ஓட்ட மாட்டேன், உன் பிள்ளை கூட ஓட்ட மாட்டேன், இனி நீ வேலை பார்க்குற இடத்துல ஓட்ட மாட்டேன், ஒரு எஜமாட்டி நீ யாரு கூடயும் நீ இருக்க மாட்ட. அப்படித்தானே வரும். நீங்க யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 படிங்களேன். ஞானமும் சுத்தமாவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும். அல்லேலூயா. பரத்திலிருந்து வர்ற ஞானம் என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், இணக்கமா இருக்கும். யாவரோடு இணக்கமா இருக்கும், அப்படியே ஐக்கியமா இருக்கும். யாவரோடு ஐக்கியமா இருக்கும், சொந்த பந்தத்தோடு ஐக்கியமா இருக்கும், குடும்பத்தோடு ஐக்கியமா இருக்கும், வேலை ஸ்தலத்துல எஜமான் கூட ஐக்கியமா இருக்கும், சபையில ஊழியரோடு கூட ஐக்கியமா இருக்கும், தேவனோடு கூட எப்போதுமே ஐக்கியமா இருக்கும். இப்படி ஐக்கியம் இல்ல, நீங்க ஐக்கியம் இல்ல, இணக்கம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். வேற ஒரு ஆவி இருக்குது, பிரிவினை ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர்னாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்னு சொன்னா, எல்லாரும் கூட ஐக்கியமா இருக்க செய்கிறார். அல்லேலூயா. இணக்கமா இருக்க செய்கிறார், சமாதானமா இருக்க செய்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் பற்றி நம்ம அதிகமாய் சொல்லுகிறது சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றோம். சங்கீதம் புத்தகத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 133ஆம் சங்கீதத்தை பாருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும். பாருங்க, சகோதரன் சகோதரன் மட்டும் வாசம் பண்ணக்கூடாது, சகோதரிகளும் முக்கியமா வாசம் பண்ணணும். சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமோ, எத்தனை இன்பமோ நன்மையுமா இருக்கு. நீங்க அது கடைசி வசந்த படிங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கோ ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஐக்கியத்துல சகோதரர்கள் சகோதரிகள் ஐக்கியத்துல என்ன இருக்கு, என்ன கிடைக்கும்? உங்க ஐக்கியத்துல என்னங்க கிடைக்கும்? சகோதரர்கள் ஒருமித்து ஜெபம் பண்ணீங்கன்னா, சகோதரிகள் ஒருமித்து ஜெபம் பண்ணா, குடும்பத்துல ஒருமித்து வாசம் செய்தால் நீங்க என்ன கிடைக்குங்க? உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துல ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதமே ஐக்கியத்துல இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. இந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு தேவை இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு தேவை இருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நமக்கு தேவை இருக்கு. நம் அனைவரோடும் எப்பொழுது இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆயுசு காலம் முழுவதுமா இருக்கணும். நம்ம போறோம் பாருங்க, நித்திய காலமா, நித்தியமா பரலோகத்துக்கு போறோம் பாருங்க, அங்கேயும் இந்த திருத்துவ தேவனோடு கூட தான் நம்ம இருக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
எனக்கு இந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்ம இப்ப அந்த ஆசீர்வாதம் கேட்டோம்னா, அன்னைக்கு என்ன தரிசனத்துல கேட்ட மாதிரி கேட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆனா ஆண்டவர் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு மிக பெரிதான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒப்பு கொடுங்க. எப்படியாவது எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எப்படியாவது ஆசீர்வைங்க. பிதாவுடைய அன்பு எனக்கு தேவை இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எனக்கு தேவை இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எனக்கு தேவை இருக்கு. ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே. என் குறைகளை யாராவது சொன்னாங்கன்னா நான் மனஸ்தாபப்படுகிறேன். என் குறைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி உம்மோடு கூட உட்கார செய்தீர் ஆண்டவர். இப்படி கிருபை ஆண்டவர். ஆண்டவரே, நான் யாவரோடு கூட ஐக்கியமா இருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிக்க. அதுல ஆசீர்வாதம் இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. ஒப்பு கொடுங்க. நீங்க கேட்கிற இந்த காரியத்தை தேவன் அப்படியே ஆசீர்வாதம் தருகிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் தருகிறார். திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்கு. நீங்க பொறுப்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, சோதரிக்கிறமையா சோதரிக்கிறோம். கேளுங்க. தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பா எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே, அலா பாலா காலாபா. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அலா பாலா காலாபா துகாலா பாலா காலாபா. என்னுடைய செய்யை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அலா பாலா காலா துகாலா பாலா காலா அலா பாலா காலா. இனி ஒரு காலமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நீ காண்பதில்லை. காலா பாலா காலா பாலா காலா பா. பணம் கொண்டு திடமனதாயிரு. இந்த தேசத்திலே உன்னை பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன். காலா பாலா காலா பாலா காலா பாலா தூ காலா பாலா காலா பாலா தூ காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா காலா பாலா. சிறைப்பட்டு போன கர்த்தருடைய பெட்டியை திரும்பவும் உன்னை கொண்டு வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா தூ காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா தூ காலா பாலா காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. ஒப்பு கொடுங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கப்படியான இந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரப்போகிறது. உங்க குடும்பத்து மேல வரப்போகிறது. உங்களுடைய சபை மேல வரப்போகிறது. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்கள் மேல் வரப்போகிறது. ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ கலக்கத்தோடு கண்ணீரோடு கேள்விகளோடு வந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோடு உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.